வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஏதோ எடுகேஷன் பர்பஸுக்காண்டி போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் வந்து நான் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் இல்ல. கிரிப்டோ மார்க்கெட் ஆல்வேஸ் வந்து ரிஸ்க்கா இருக்கும். அதோட வந்து இந்த வீடியோல காட்டுற எல்லாத்தையும் உங்களோட ஓன் ரிசர்ச்சோட வந்து செஞ்சுக்கோங்க. ஸோ இதில இருக்கிற எல்லாத்துக்குமே நீங்க மட்டும் தான் பொறுப்பு. இந்த வீடியோல வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த அப்டேட் வந்து $17 வந்து ஏர்ட்ராப் குடுத்துட்டுருக்காங்க. அதாவது ஒரு டாஸ்க்க வந்து கிளைம் பண்றதோடாக இந்த ஏர்ட்ராப்ப வந்து எடுத்துக்கலாம். அது வந்து யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம், என்ன மாரி எடுக்கலாம், அண்ட் வந்து இதுக்குரிய கிரைட்டீரியா என்ன, நம்மளால என்ன செய்ய முடியும், இதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு முன்னால மிஸ்டர் எம்பிபிஎஸ் கிரிப்டோ தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பெல் பட்டன் ஒன்ல வச்சிருந்தா தான் நெக்ஸ்ட் வர வீடியோ அப்டேட் எல்லாம் உங்களுக்கு மிஸ் பண்ணா கிடைக்கும். அண்ட் இந்த டாஸ்க்கை செய்யக்கப்புறம் உங்களுக்கு பைபிட் அக்கௌண்ட் தேவைப்படும். பைபிட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற லிங்க் வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். பைபிட் ஈவென்ட் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிற நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் பைபிட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுற ஸ்டெப் 2 பை ஸ்டெப் டுட்டோரியல் வீடியோ வந்து அங்கே இருக்குது. அங்கே வந்து எப்படி நம்மளோட ப்ரீமியம் லிங்கை யூஸ் பண்ணி அந்த ப்ரீமியம் லிங்க்லேருந்து எப்படி வந்து ஒரு $20 வந்து கிவ் அவே எடுத்துக்கிறது, கிஃப்ட் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்கிற வீடியோவுமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பைபிட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் மிஸ்டர் எம்பிபிஎஸ்ன்ற கோடை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ யூஸ் பண்ணிங்கன்னா ரிவார்டு இன்க்ளூடிங் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த வீடியோ பார்க்குறோட நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் பைபிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம எப்படி இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி இந்த ரிவார்டு எடுக்கிறன்றதை பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் பைபிட் ப்ரீமியம் லிங்க் யூஸ் பண்ணி பைபிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஓப்பன் பண்ணவங்க வந்து முன்னுக்கு வந்தீங்கன்னா டெய்லி டிலைட்னு சொல்லி ஒரு டாஸ்க் இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கனால வந்து உங்களுக்கு இந்த டாஸ்க் வந்து இங்கேயே வந்து ஷோ ஆகும் வந்து டெய்லி டிலைட்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த டாஸ்க்கை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நான் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டெய்லி டினைட் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த டாஸ்க் வரும். ஸோ நீங்கள் ஓவராலாக முன்னுக்கே இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டாஸ்க் வந்து ஒவ்வொரு மந்த்துமே நமக்கு வந்துட்டு இருக்கு. இந்த டாஸ்க் முடிகிறதுக்கான டைம் பீரியட் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா இது ரிஜிஸ்டர்ன்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னு சொன்னால் வந்து இதில் ஒவ்வொரு மந்த்துக்குமே இந்த டாஸ்க் வந்து வந்துட்டு இருக்கும். இதில் வந்து பாருங்கள் எப்போன்னா 12ஆம் மாதம் 38ஆம் தேதியிலேருந்து 2ஆம் மாதம் 6ஆம் தேதிக்கான இந்த டாஸ்க் இருக்குது. இந்த டாஸ்கில் நம்ம என்ன செய்ய போகிறோம், பாயிண்ட்ஸ் கிளைம் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து செக்கிங் இருக்கும். டெய்லி வந்து ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே. ஸோ அதை கொடுத்துட்டா பாயிண்ட்ஸ் கிளைம் பண்ணிட்டேன். என்கிட்ட வந்து 596 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து அடுத்த கன்செப்ட் வந்து இதில் பாருங்கள். இதில் வந்து இந்த பாயிண்ட்ஸை நம்ம ரிவார்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது 3600 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா $100 வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரியல் மணி தான். ஸோ இது வந்து எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குற பைபிட் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குற டாஸ்க் உண்டு. ஓகேவா? அடுத்து வந்து 2000 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களோட விஐபி 1 பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து 1600 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த காயின் 40 காயினை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த 40 காயினோட ப்ரைஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக இப்போ $20 கிட்ட இருக்குது. நான் இதை வந்து இதில் இந்த வீடியோலேயே ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ வீடியோ வந்து எனக்கான பாருங்கள். அடுத்து வந்து இந்த காயினை வந்து அடுத்து இந்த 100 செட்டாரோ காயின் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட வந்து $9 to $10 வரும். ஸோ அதே மாதிரி கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து இந்த காயினை கிளைம் பண்ணிக்க அது $3 கிட்ட வரும். இது $1.5 கிட்ட வரும். இது ஒரு $0.7 கிட்ட வரப்போகுது. சரியா? இந்த கிஃப்ட்டுன்ற வேல்யூ வந்து. ஸோ இப்போ என்னால் வந்து என்னோட இருக்க $500 வச்சு இந்த கிஃப்ட்கான கிளைம் பண்ண முடியும். ஸோ பட் நான் இதை கிளைம் பண்ண போகிறதில்ல. நான் இங்கே காணா வர போகிறேன். ஸோ இங்கே வேணால் ட்ரை பண்ணுவேன். பட் வந்து என்னோட டார்கெட் வந்து இதுதான். ஸோ 1600 பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து $20 வந்து இங்கே எடுக்கிறது. ஸோ இந்த $20 கிளைம் பண்ணுவேன்னா கிளைம் பண்ணலையான்னு சொல்லி நான் ஒரு வீடியோ வந்து ஷார்ட் வீடியோவாக மேக் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் கீழே வந்து டாஸ்க் இருப்போது. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குது ப்ரோ, இந்த பாயிண்ட்ஸ் எப்படி கிளைம் பண்ணுறேன்னா அதுக்கு தான் நமக்கு டாஸ்க் தருவாங்க. ஸோ இந்த டாஸ்க்கில் வந்து வீக்லி டாஸ்க் இருக்குது. அதாவது வீக்கில் நீங்கள் 3 டேஸில் ட்ரேட் மட்டும் பண்ணியிருந்தேன். நீங்கள் ட்ரேடை பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருந்தாலே இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ 3 டேஸில் வந்து 3 ட்ரேடை 3 டே வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தா சரி ஒரு வீக்கில். அடுத்த கான்செப்ட் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிருக்க அல்ஃபா காயினை வந்து 100 ட்ரேட் பண்ணியிருக்கணும். பட் இதை வந்து நம்ம பண்ணல. அதே இது பண்ணக்கல கணக்கு ஃபீஸ் போகும். ஸோ இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிப்போம். அடுத்த டாஸ்க் ப்ரோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் $10 வால்யூம் கம்ப்ளீட் பண்ணுறது, $100 வால்யூம் கம்ப்ளீட் பண்ணுறது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா $300 வால்யூம் கம்ப்ளீட் பண்ணுறது. அடுத்த டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் $500 வால்யூம் கம்ப்ளீட் பண்ணுறது. அடுத்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா $1000 வால்யூம் கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ இந்த $1000 வால்யூம் கம்ப்ளீட் பண்ணுறது. இந்த வால்யூம்ண்டா என்ன ப்ரோ அப்படின்றது வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ நான் இதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நம்ம அடுத்த டாஸ்க்கை வந்து பார்ப்போம். இங்கே வந்து 4 டாஸ்க் வந்து இங்கே ஃப்ரீயாகவே இருக்குது. என்னென்னு சொன்னால் நம்ம செக்கிங் பண்ணுறது தான். ஜஸ்ட்டு வந்து இதை இப்போ நான் இந்த டாஸ்க்கை வந்து நார்மலி முடிச்சு காட்டுறேன். ஸோ இங்கே வந்து கோன்றதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இது ஒரு ஈவெண்ட் பேஜுக்குள்ள வந்து மேலே டீரெக்ட் ஆகுது. இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள். இங்கே டீரெக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ டீரெக்ட் ஆகிட்டு வந்து அந்த ஈவெண்ட் பேஜுக்கு வந்துட்டு நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், திருப்பி பேக் தான் பண்ண போகிறேன். ஓகேவா? திருப்பி நான் என்ன செய்ய போகிறேன், பேக் கொடுத்துட்டு நான் இந்த இடத்துக்கே வர போகிறேன். ஆனால் இங்கே வந்து எனக்கு அந்த பாயிண்ட்ஸ் வந்து கிளைம் ஆகிருக்கும்.
ஸோ இங்கே வந்து நான் டாஸ்க் எதுவுமே பண்ணல. பட் வந்து எனக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து கிளைம் ஆகிட்டுது. என்ன ரீசனால் அப்படின்னு சொன்னால், இந்த டாஸ்க் வந்து அந்த இவெண்ட் பேஜை பார்க்கறது தான். அது ஓகேவா? அந்த டாஸ்க் வந்து இவெண்ட் பேஜை பார்க்கறது தான். ஸோ இப்படி வந்து இதில் ஒரு 4 டாஸ்க் வந்து கீழே அந்த பேஜை பார்க்கறது, இந்த பேஜுகளை போய் வியூ பண்ணுறது மட்டும்தான் இருக்க போது. இந்த டாஸ்க்கெல்லாம் முடித்தாலே வந்து நீங்கள் ஒரு 4 பாயிண்ட்ஸு கிட்ட நீங்கள் உங்களால் வந்து டெய்லி வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதில் வந்து நான் 2 பாயிண்ட்ஸ் கிளைம் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து 1 பாயிண்ட்ஸ், 2 பாயிண்ட்ஸ், 3 பாயிண்ட்ஸ், 4 பாயிண்ட்ஸ். அதே மாதிரி டெய்லி செக்கிங்க்கு 4 பாயிண்ட்ஸ். அப்போ 1 பாயிண்ட்ஸ். ஸோ ப்ளஸ் வந்து 5 பாயிண்ட்ஸ் வந்து டெய்லி கிளைம் பண்ண முடியும். ஸோ இதே 30 நாளுக்கு கிளைம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, உங்களால 150 பாயிண்ட்ஸ் வந்து நார்மலி கிளைம் பண்ண முடியும். எந்தவித டாஸ்க்குமே செய்யாம. அதாவது நீங்க ட்ரேடே பண்ணாம 150 பாயிண்ட்ஸ் கிட்ட கிளைம் பண்ண முடியும். அப்போ நம்ம ட்ரேட் பண்ணி அடுத்தது வந்து இந்த வால்யூம் கம்ப்ளீட் பண்ணோம்னு சொன்னா, இங்க வந்து 5, 10, 15. ஸோ மொத்தம் வந்து 30. ஸோ 30 ஸோ 30 ப்ளஸ் 20 50, 50 ப்ளஸ் 50 100 பாயிண்ட்ஸ். ஓகேவா? 100 பாயிண்ட்ஸ் வந்து இங்க கிளைம் பண்ண முடியும். அப்போ மந்த் எண்டுக்கு பார்த்தோம்னா 3000 பாயிண்ட்ஸ் வந்து இதுலேருந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ 3000 பாயிண்ட்ஸ் கிளைம் பண்ண முடியும். அங்கே வந்து நம்ம 150 பாயிண்ட்ஸ் கிளைம் பண்ண முடியும். ஸோ 3150 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து நார்மலி நம்மளால இதுலேருந்து கிளைம் பண்ண முடியும். அந்த வீக்லி டாஸ்க்லேருந்து வந்து நார்மலி 30 பாயிண்ட்ஸ் கிளைம் பண்ண முடியும். 30 இன்ட்டு 4, அதாவது கிழமைக்கு 4 மொத்தமா 4 டாஸ்க் பண்ணோம்னா 120 பாயிண்ட்ஸ் கிளைம் பண்ண முடியும். முதல்ல 3050 பிளஸ் 120 பார்த்தோம்னு சொன்னா 3270 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளால நார்மலி கிளைம் பண்ணக்கூடிய ஒரு டாஸ்கா இருக்கும். ஸோ அப்போ 3170னா இந்த டாஸ்க்கை வந்து நம்ம போகாட்டிக்கும் இங்கே வந்து நம்ம இதுகளை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்க போகுது. ஓகேவா? நம்ம ஒரு $20 வந்து எண்டுக்கு நம்ம இந்த டாஸ்க்கை டெய்லி பண்ணாலே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போது நமக்கு மெயினான டாஸ்க் வந்து இந்த வால்யூம் கம்ப்ளீட் பண்ணுறது. வால்யூம் கம்ப்ளீட் பண்ணுறதுனா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எக்ஸாம்பிள் வால்யூம் அப்படின்றது எப்படி டிடெக்ட் ஆகும்னு சொன்னால், நீங்கள் $1000 வால்யூம் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னாண்டா, இந்த $1000 வால்யூம் கம்ப்ளீட் பண்ணாலே எல்லா டாஸ்க்குமே முடிஞ்சிடும். அப்போ $1000 வால்யூம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு $10 வச்சுட்டு, ஸோ இந்த $10 இல்லாட்டிக்கும் நீங்கள் ஒரு $5 வச்சுருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து கிடைக்க போகிறது $20 கிடைக்க போகுது மந்த் எண்டுக்கு. ஸோ அப்போ நீங்கள் ஒரு $5 வச்சுட்டு இதை வந்து இன்ட்டு ஒரு 25 எக்ஸால வந்து ஓப்பன் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணுங்க. சரியா? ட்ரேடை ஓப்பன் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் 5 இன்ட்டு 25 வந்து கிட்டத்தட்ட வந்து நார்மலி வந்து இந்த 1000 வால்யூம் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொன்னால், நான் இதை வந்து கால்குலேட்டரில் காட்டுறேன். அது வந்து இன்னுமே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே வந்து நீங்கள் $5 வச்சிருக்கீங்க. அப்போ இன்டு ஒரு 200x எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதாவது 100x எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் 100 லிவரேஜ் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 500 வால்யூம் கம்ப்ளீட் ஆகும். அப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க, இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒருக்கா க்ளோஸ் ஆகும். அப்போ மொத்தமாக $1000 வால்யூம் கம்ப்ளீட் ஆகும். அப்போது இந்த ட்ரேடுக்கு வந்து மொத்த ஃபீஸ் வந்து போகிறது இருக்கும் ஒரு $0.3 கிட்ட வந்து ஃபீஸாக போகலாம். இல்லை 0.3லேருந்து $0.1 ஃபீஸாக போகலாம். ஸோ இந்த ஃபீஸ் வந்து நீங்கள் கணக்கில் எடுக்காதீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து மந்த் எண்டில் $20 கிடைக்க போகுது. அப்போது இந்த ஃபீஸ் $5 நம்ம மொத்தமாக பே பண்ணி முடித்தா கூட நம்மளுக்கு அங்கே $15 ப்ராஃபிட்லாம் இருக்க போகிறோம். ஸோ இப்போ நார்மலி இந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு 1000 வந்து கம்ப்ளீட் ஆயிரும். சரியா? இப்போது நீங்கள் அடுத்த நாள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு $4.7 தான் இருக்க போகுது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் 100x எடுத்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு அங்கே மிச்சம் வந்து ஒரு 900 தான் கம்ப்ளீட் ஆயிருக்கும் எப்பவுமே. ஸோ எவ்வளோன்றது அக்யூரேட்டாக சொல்லல. நான் 900 கம்ப்ளீட் ஆகிட்டு இருப்பேன். அப்போ இன்னும் ஒரு 100 கம்ப்ளீட் ஆகும். 100ண்டா என்னது அப்படின்னு சொன்னால் 5 இப்போ 4.5 இன்ட்டு 4 தசம் அப்போ நீங்கள் அதுக்கு ஒரு ஃபீஸ் போயிருக்கும். அப்போ 4.5 வந்துட்டேன்னு சொன்னால் 4.5 இன்ட்டு 100 வாரத்துக்கு எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணணும்? ஒரு 25 எக்ஸ்போர்ட் பார்ப்போம். ஓகேவா? இப்போது $4.5 இருக்குது. இன்று வந்து எனக்கு இன்னும் ஒரு 100 வால்யூம் கம்ப்ளீட் ஆகும். அப்போ நான் ஒரு 25 எக்ஸை போடுறேன். அப்போ ஓகே எனக்கு அதாவது 25 எக்ஸை போட தேவையில்லை. ஏன்னு சொன்னால் நமக்கு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் ஆகிறதுக்கு வால்யூம் கம்ப்ளீட் ஆகுமே. அப்போ வந்து நார்மலி ஒரு 10 எக்ஸை போட்டுட்டோம்னு சொன்னால் இன்டு 2 ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அப்போ 108 வால்யூம் கம்ப்ளீட் ஆகிட்டு. ஓகே இப்போ இந்தியான் டாஸ்க்குமே முடிஞ்சுது. அப்போ இப்படி வந்து இதை கணக்கு பார்த்து டெய்லி அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த அமௌண்ட்டுமே குறைஞ்சு கொண்டு வரும். ஸோ அது நமக்கு இஷ்யூ இல்லை. ஏன்னு சொன்னால் நமக்கு வந்து அங்கே $20 வெயிட்டிங்கில் இருக்குது. அப்போது நம்ம இந்த $5 வந்து லொஸ் ஆக போகிறது இல்லை. அப்போ நீங்கள் வந்து இப்படி மட்டும் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா அது இன்னுமே பெட்டராக இருக்கா. இன்னுமே வந்து நீங்கள் இதில் ட்ரேட் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா பைபிட்லேயே வந்து ட்ரேட் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த டாஸ்க் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் டெய்லி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். நம்மளோட சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இந்த டாஸ்க் வந்து ஈஸி கம்ப்ளீட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சு விட்டாலே அது ஆட்டோமேட்டிக் ட்ரேட் பண்ண உங்களோட வால்யூம் கம்ப்ளீட் ஆகும். வால்யூம் கம்ப்ளீட் பண்ண இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ நம்ம சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணுறது ப்ளஸ் வந்து $20 நீங்கள் மந்த்லி எடுத்துகிட்டு தான் இருக்க போகிறீங்க. ஸோ இது வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்க போகுது. நம்ம $100 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்குமே வந்து இது பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. அண்ட் வந்து நான் கிரிப்டோ ரிலேட்டட் வீடியோவில் கணக்கை வந்து போடுறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன வந்து இந்த பைபிளில் வந்து கணக்கு ஈவெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் என்னோட ப்ரீமியம் லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட $40 கிட்ட வவுச்சர்ஸ் தருவாங்க. மேபி வவுச்சர்ஸ் வந்து உங்களுக்கு தருவாங்க.
ஸோ அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் போட்ட வீடியோஸ் வந்து இருக்குது வைபிட் ஈவெண்ட்டை பற்றி. அதையும் வந்து பார்த்து நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்க, வைபிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல மிஸ்டர் எம்பிபிஎஸ் அப்படின்ற கோடை வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த கோட் வந்து எல்லாமே கேபிட்டலில் யூஸ் பண்ணால் தான் வந்து அந்த ரிவார்டு இன்க்ளூடிங் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டணும். அது காட்டினா பிறகு நீங்கள் சைன் அப் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ சைன் அப் பண்ணிட்டு வந்து டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள், கேவைசி வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் வந்து இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து கிரிப்டோ ரிலேட்டான முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் நம்ம கதைச்சிட்டு இருக்காங்க. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம். குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.